வணக்கம் நண்பர்களே. அந்த தேர்தல் நெருங்கும்போது இப்போ ஒன்னொன்னா கைது நடவடிக்கையெல்லாம் குறிப்பிட்டிருந்தோம். அதில் ஈடியை தடை பண்ணி வச்சது அது இப்போது அந்த வெக்கேஷன் முடிஞ்சோனே கோர்ட்டில் வரும்போது அவங்க அந்த ரிலீஃப் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் டாஸ்மாக் நோண்டுவாங்க, விசாரிக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய பயணம் இருக்குது. இதுக்கடையில் அந்த உதயநிதி சம்மந்தமான சுற்றி வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதியோடைய ஃப்ரெண்டு பிடிச்சா உதயநிதி தான் அடுத்து. ஏன்னா அதை நோக்கி தான் அவங்க பார்ப்பாங்க, சென்ட்ரல் காய் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க, இந்த அண்ணாமலை இப்போது வேறு வேலையெல்லாம் பார்த்து கிளாஸ் ரீச் போயிட்டுருக்காரு. உடனே நயினார் நாயந்திரன் அண்ணாமலை ஒரு டக்கப் பார் மாதிரிலாம் கொடுத்து எல்லாம் டிஎம்கே ஆக்டிவிங் தான், வேறு ஒன்றும் இல்லை பண்ணுறது. ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு பொதுச் செயலாளர் டெல்லி லெவலில் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அது இப்போது அந்த தலைவர், அகில இந்திய தலைவர் எடுத்துட்டாங்கனாலே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு ஒரு 1 or 2 months பார்ப்பாங்க. அது டிஸ்கஸ் போயிட்டுருக்கும்போது இங்கே பார்த்தா வேறு சிண்டு முடிகிற வேலை பண்ணுவோம் திமுக. இப்போ ஏன் போகிறாரு மதுரையில் அதிமுக பாஜக கூட்டிட்டு போது அவர் ஸ்டாலின் போகிறாரு மதுரைக்கு, பொதுக்குழு கூட்டுறாரு. ஏன் அழகிரி பார்க்குறவுன்னா அந்த இருக்கிற ஓட்டை காப்பாற்றுறது இது மாதிரி. ஆனால் இங்கே அந்த நிர்வாகி எல்லாமே அமைச்சர்கிட்ட மாவட்ட செயலர்கிட்ட ஒரு இதாக உடன்பாடாக இல்லை. ஏன்னா அவங்களும் சம்பாதிக்கல திமுகவில். அப்படிங்கும்போது அந்த அதிருப்தி இருக்கும். அதை சரி கட்ட அதெல்லாம் என்ன காலங்காலம் கடைசி வருஷத்தில் போய் அவங்களுக்கே தெரியுமில்ல. நம்ம போய் உழைப்பு பண்ணி இவங்க கடைசியில் மறுபடியும் வராங்க, ஓட்டு தவறாங்கன்றது அதெல்லாம் ஒரு டாக்ஸ் இருக்கும். அப்புறம் சீனியர் எல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு குறிப்பிட்டு கூட்டணி இருக்க மாட்டேது. ரெண்டாவது திமுக இப்போ கூட பாருங்கள், பொள்ளாச்சி பாலியல் வன்முறை சம்பவத்துக்கு தீர்ப்பு இவங்க தான் சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டினாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழக பாலியல் சென்ற வழக்கில் தீர்ப்பு அவளுக்கு வெறும் தீர்ப்பு வரவழைத்து தாங்கள் தான் சொன்னாங்க. ஆனால் அது சாரை பற்றி சொல்லலையே. அவலங்கள் வெளிவந்தக்கூடாது என்பதற்காக அக்கட்சி என்னவெல்லாம் செய்யும் என்பதற்கு சமீபத்து நிகழ்வுகளே சாட்சி. அவர்கள் என்னதான் மடைமாற்றம் செய்தால் துணை முதல்வருடைய தோழர்களாக இருக்கும் தம்பிகள் விரைவில் சிக்கப்போவது உறுதி சொன்னது தான். அவர்கள் சிக்கியதும் கக்கப்போ உண்மைகள் யாரையெல்லாம் சிக்கலுக்கு ஆளாக்கப் போகிறது என்பதை பார்க்க தமிழகம் காத்திருக்கு. விசாரிப்பாங்க சென்ட்ரலில். திமுக மற்றும் ஆட்சியின் மேல் அனைவருக்கும் அதிருப்தி உள்ளது. புதிதாக வந்த கட்சிகள் அதிருப்தியில் உள்ளன. திமுகவை அப்புறப்படுத்த அனைத்து கட்சியிலும் ஓரணியில் சேர வேண்டும் அப்படிங்கிற இதில் பாமக ஒரு டக்கப்பார் போயிட்டுருக்கு. அது எப்படி முடிவுக்கு வரும் தெரியல. ஆனால் இவர்கிட்ட தான் கொஞ்சம் அன்பு பண்ணிட்டு தான் அதிகாரம்